அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்களுடன் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சூரியன் ஒரு துப்பாக்கி என்றால் அந்த துப்பாக்கியிலிருந்து துடித்து வெடித்து கிளம்புகிற தோட்டாத்தான் செவ்வாய். சூரியன் ராமனுடைய கைகளிலே இருக்கிற வில் என்றால் அந்த வில்லிலே அம்பை தொடுத்து நாணை இழுத்து ராமன் எய்துகிறானே, அப்படி சீரிப்பாய்கிற அம்புதான் செவ்வாய். ராமனின் கைகளிலே இருக்கிற வில் சூரியன் என்றால் சீரிப்பாய்கிற அம்பு செவ்வாய். லட்சுமணன் வீரத்தின் விளைநிலம், ராமன் வீரமும் விவேகமும் நிறைந்த ஆளுமை குணம். ஆகவே ராமன் சூரியன், லட்சுமணன் செவ்வாய். அந்த சூரியனும் செவ்வாயும் ஒன்றிணைந்திருந்தால் என்ன பலனை தருவார்கள்? யாருடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இருக்கிறார்களோ அந்த ஜாதகருடைய தந்தை செவ்வாயின் தன்மைகளுடன் செயல்படுவார். அந்த ஜாதகருக்கு சகோதரன் இருந்தால் அந்த சகோதரன் சூரியனுடைய தன்மைகளுடன் செயல்படுவார். ஜாதகருடைய அப்பா சுறுசுறுப்பானவராகவும் கோபமானவராகவும் தைரியமானவராகவும் எல்லாவற்றிலும் முன்னணியில் இருப்பவராகவும் செயலாற்றல் மிக்கவராகவும் இருப்பார். ஜாதகருடைய அப்பாவுக்கு வீடு வாகன யோகமும் உண்டு. இந்த தைரியம், சுறுசுறுப்பு, கோபம், எல்லாவற்றிலும் முன்னணி, செயல், வீடு, வாகனம் இவை அனைத்தும் செவ்வாயின் தன்மைகள், காரகத்துவங்கள். அதேபோல் ஜாதகருக்கு சகோதரன் இருந்தால் அந்த சகோதரன் சூரியனுடைய தன்மையுடன் நிர்வாகத்திறன் உள்ளவராகவும் தலைமை பண்பு உள்ளவராகவும் பதவியில் இருப்பவராகவும் வெளிப்படைத்தன்மையானவராகவும் பிரதிபலன் பாராதவராகவும் அரசியலிலோ அரசாங்க துறையிலோ தொடர்புடையவராகவும் இருப்பார். இந்த ஆளுமைத்தன்மை, வெளிப்படை, பிரதிபலன் பாராமை, நிர்வாகத்திறன், தலைமை பண்பு, பதவி, அரசியல், அரசாங்கம் இவை அனைத்தும் சூரியனுடைய தன்மைகள், காரகத்துவங்கள். அதே போல ஜாதகருடைய அப்பாவும் சகோதரனும் ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருப்பார்கள். என்ன காரணம் என்றால் சூரியன் தந்தை காரகர், செவ்வாய் சகோதர காரகர், இருவரும் நட்பு கிரகங்கள். சூரியனும் சந்திரனும் நட்பு கிரகங்கள் என்கிற காரணத்தால் ஜாதகருடைய தந்தையும் சகோதரரும் நட்பாக இருப்பார்கள். சரி, ஜாதகருக்கு இக்கிரக சேர்க்கை உள்ளவர் ஜாதகர்கள் பதவியோகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக பதவியோகம், அரசாங்க வீடு வாகன யோகமும் அவர்களுக்கு உண்டு. எந்த சூழ்நிலையிலும் அதிகாரம் உள்ளவர்களாகத்தான் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிற ஜாதகர்கள் திகழ்வார்கள். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய பொறுப்புகளில் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக முழு ஈடுபாட்டோடு இன்வால்வோடு செயல்படுவார்கள். ஆனால் யாராவது குறை சொல்லிவிட்டால் உடனடியாக சட்டென்று அந்த வேலையை உதறி தள்ளி விட்டு விடுவார்கள். என்ன காரணம் என்றால் சூரியன் என்றால் தன்மானம், செவ்வாய் கோபம், ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். தூக்கி வீசிடுவார் எல்லாத்தையும். தன்மானமும் கோபமும் மேலோங்கும் அந்த ஜாதகருக்கு. அதே போல சூரியன் நெருப்பு கிரகம், செவ்வாய் நெருப்பு கிரகம். இரண்டு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் ஒன்றாக இருக்கிற போது ஜாதகருக்கு கடுமையான காய்ச்சல், சூட்டு கொப்பளங்களோ அம்மை நோய் போன்றவைகளோ வரும். இது பொதுவான விதி, உலகத்திற்கே அனைத்து மனிதர்களுக்கும் பொது விதி. ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் இன்னும் 7 கிரகங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த 7 கிரகங்கள் எங்கெங்கே எந்த நிலையில் இருக்கிறார்கள், லக்னம் எந்த நிலையில் இருக்கிறது, லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், இப்பொழுது என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்துத்தான் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிலைகளை தீர்மானிக்க முடியும். ஒன்று உங்களுக்கெல்லாம் பணிவோடு சொல்லிடுறேன், எந்த ஒரு வாழ்க்கையினுடைய நிலையும் ஒரு மனிதனுக்கு, அந்த மனிதனுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரவருடைய ஜாதகத்தில் இருக்கிற லக்னப்படி நடைபெறுகிற தசாபுத்தி தான் அவரவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும்.
இந்த தினம் சொல்கிறாங்களே ராசி பலன், டோட்டல் பித்தலாட்ட ஜோதிட பொய், மோசடி ஜோதிட பொய். ஒரே 1% 1/4% கூட அவர்கள் இந்த தொலைக்காட்சியிலோ மற்ற பத்திரிகைகளிலோ தின ராசி பலன், இன்றைய ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருஷ ராசி பலன், புத்தாண்டு ராசி பலன் எல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? எதுவுமே 1% கூட நடக்காது. உங்களுடைய தனி அது அந்த அது 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 வந்து அவர்களுக்கும் தெரியும், இது பொய்ன்னு தெரியும். விளம்பரம், ஏதோ படத்தில் ஒரு விளம்பரத்துக்கு தான் செந்தில் சொல்லுவான் பாருங்க, அந்த மாதிரி விளம்பரம். அதன் மூலமாக அது எப்படி காசு கொடுத்து போய் டிவியில் பேசுகிறாங்க. இவங்களுக்கு காசு கொடுக்கறது இல்லை, டிவிக்கு இவங்க காசு கொடுத்து பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு விளம்பரம் ஆகுது, அப்புறம் நிறையா ஜோதிடம் பார்க்க வருவாங்க, அவங்ககிட்ட காசு நிறைய வாங்கலாம். இதுதான். ஆகவே இந்த ராசி பலன்கிறத எதுலேயும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. எதுவுமே 1% கூட உங்களுக்கு அது சரியான முறையில் பலன் தராது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னப்படி நடக்கிற தசாபுத்தி தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஜோதிடரை பாருங்கள். அந்த ஜோதிடர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உங்களுக்கு பலன்களை பார்த்து விளக்கமாக சொல்வார் என்று கூறி, அடுத்த காணொலியில் சூரியன் புதன் சேர்க்கை பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டுமல்ல, இடையிடையே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கிரகங்களின் புராண கதைகளையும் இடையிடையே உங்களிடத்திலே தொடர்ந்து பேசப்போகிறேன் என்று சொல்லி, எப்பொழுதும் போல் இப்பொழுதும் அன்பு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து ஷேர் செய்யுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஜோதிடர் SP நாகராஜ். அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள்.